பனித்துளிகள் மே 6 2025. கொடுக்கப்பட்ட தலைப்பு சிற்றலையின் விளைவு. கொடுக்கப்பட்ட வசனம் எஸ்றா 7:28. என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலின் சில தலைவரை என்னோடே கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். ஆப்பிரிக்காவின் கானான் நாட்டின் வடபகுதியில் உள்ள சிறிய வேதாகம பள்ளி ஒன்று மிகவும் சாதாரணமான ஒரு சிறிய கட்டிடத்துல மிகவும் குறைந்த மாணவர்களுடன் இயங்கி வந்தது. இருப்பினும் பாப் ஹெய்ஸ் அந்த மாணவர்களுக்கு தன் வாழ்வை அர்ப்பணித்தார். அந்த மாணவர்கள் தயங்கினாலும் அவர்களுக்கு தலைமைத்துவ பணிகளை பிரசங்கித்து கற்றுத்தரும் பணிகளையும் அவரிடத்துல ஒப்புவித்து ஊக்கப்படுத்தினார். பாப் இறந்து பல வருடங்கள் பிறகும் கானா முழுவதும் ஆங்காங்கே பல திருச்சபைகளும் பள்ளிக்கூடங்களும் இன்னும் கூடுதலான 2 வேதாகம நிறுவனங்களும் எழும்பின. அவை அனைத்தும் அந்த சிறிய வேதாகம பள்ளியிலிருந்து தேர்ச்சி பெற்றவர்கள் தொடங்கினது. அர்த்தசாஸ்திர ராஜா கிமு 465 முதல் 424 வரைக்கும் அரசாண்ட சமயத்தில் எழுத்தாளரான எஸ்ரா நாடு கடத்தப்பட்ட யூதர்களை மறுபடியும் எருசலேமுக்கு திரும்பி செல்ல ஒன்றிணைத்தார். தேவாலயத்தில் ஆசாரியர்களாக பணியாற்றிய லேவியர்களை தேடினார்கள். ஆனால் அங்கு ஒருவரும் காணப்படவில்லை. உடனடியாக அங்கிருந்த தலைவர்களை வரவழைத்து தேவனுடைய ஆலயத்தின் பணிவிடைக்காரரை அழைத்து வரும்படி அவர்களை நியமித்து அவர்களை உபவாசத்திலும் ஜபத்திலும் வழிநடத்தினார். எஸ்ரா என்பதற்கு உதவியாளன் என்று அர்த்தமாம். நல்ல தலைமைத்துவத்திற்கு இருக்க வேண்டிய ஒரு குணநலன் அது. எஸ்ராவின் ஜபத்துடன் கூடிய வழிநடத்தலினால அவரும் அவரோட இருந்தவர்களும் எருசலேமின் ஆவிக்குரிய விழிப்புணர்வுக்குள் வழி நடத்தினாங்க. பூமியில் உள்ள வழி நடத்துதலோ சிறிய அளவு உற்சாகம் மட்டுமே அவர்களுக்கு தேவைப்பட்டது. இப்படித்தான் தேவ சபையும் இயங்கியது. நம்மை உற்சாகப்படுத்தி கட்டி எழுப்ப உதவிய நல்ல வழிகாட்டல்களைப் போல நாமும் மற்றவர்களுக்கு செய்ய கற்றுக்கொள்கிறோம். நம் வாழ்நாள் முடிந்த பின்னும் அவைகள் நிலைநிற்கும். பயபக்தியோடு தேவனுக்கு செய்யும் வேலை நித்தியமாக நிலைத்திருக்கும். உங்கள் ஆவிக்குரிய வழிகாட்டி யார்? அப்படி ஒருவர் இல்லை என்றால் யாரிடம் உங்களை வழிநடத்த கேட்பீர்கள்? கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தப்படுவதும் மற்றவர்களை வழிநடத்தப்படுவதும் ஏன் முக்கியமாக இருக்கிறது என்று கூறுங்கள்.